வணக்கம். முருங்கைக்கீரை ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். ஒரு லெமன் எடுத்துருக்கிறேன். 2 டம்ளர் ஜூஸ் எடுக்கிறதுக்கு இந்த அளவு எடுத்துருக்கிறேன். ஒரு டம்ளருக்கு ஒரு சின்ன கையளவு இருந்தால் போதும். இந்த அளவு இலைங்க இருந்தாலே போதும். இதுக்கு மேலே அதிகமாக எடுத்துக்க தேவையில்லை. இந்த அளவு இலைங்கள் எடுக்கும்போதே நமக்கு தேவையான சத்தெல்லாம் கிடச்சிடும். ரொம்ப திக்காக எடுத்துக்கிட்டாலும் இந்த ஜூஸை குடிக்க முடியாது. டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. இது நல்லா அரைச்சிட்டு லெமன் ஜூஸ் அதில் கலந்துட்டு கொஞ்சமாக மிளகுத்தூளும் கலந்துட்டு எடுத்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு வேணும்னா ஒரு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது அயன் ரிச், கால்சியம் ரிச். இதில் இருக்கிற அளவுக்கு அயனும் கால்சியமும் வேறு எந்த கீரையிலையும் கிடையாது. இதில் இருக்க விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே நம்ம பச்சையாக இருந்த ஜூஸ் எடுத்து குடிக்கும்போது நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதில் லெமன் வேறு சேர்த்துருக்குறோம். அதில் இருக்க சத்தங்களை கிரகிக்கிறதுக்கு அதுவும் ஹெல்ப் பண்ணும். இதோட நான் கொஞ்சம் மிளகு பொடியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிருக்கேன். நிறைய சத்துக்கள் இருக்கிறதால தான் முருங்கை மரத்தை மிராக்கிள் ட்ரீன்னு சொல்கிறாங்க. இந்த ஜூஸையும் மிராக்கிள் ஜூஸ்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஜூஸஸ் எடுத்துக்கும்போது எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கிறதே நல்லது. ஒரு 48 நாள் தொடர்ந்து எடுத்துக்கும்போது நம்ம உடம்புல நிறைய சேஞ்சஸை பார்க்கலாம். நன்றி.